Hello viewers, thank you for watching Zaim's Kingdom. இப்போ வந்து ஒரு லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ஜங்ஷனில் இருக்கிறோம். இந்த ஜங்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து புதுச்சேரி ஜங்ஷனு, அதில் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஸ்டேட் பேங்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி கரெக்டாக வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து கால் பண்ணுங்கள் கொடுத்துருக்க நம்பரில். Thank you for watching AWS. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு இது பார்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்து இந்த புதுச்சேரி மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து அருங்கால் போகிற ரோடு. இந்த மெயின் ரோடு, இந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம இடம் வந்து இந்த இடத்துலேருந்து உள்ளே போகணும் அப்படின்றது. ஸோ அதுதான் நம்ம டீட்டெயில் வீடியோ எடுத்து போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கோ அவங்க வந்து இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 இன்டீரியர் அண்ட் ஜெயிம்ஸ் கிங்டம். ஹலோ வீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெயிம்ஸ் கிங்டம். இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு. ப்ரப்போஸ்டு இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த ரீசேல் பிளாட் வந்து நமக்கு டைரெக்டாக கஸ்டமர் மூலியமாக வந்திருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து ஒரு 33 அடி இருக்குது, பேக்கில் வந்து 34 அடி இருக்குது. அப்புறம் வந்து நீட்டு வந்து 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி வரும். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பிட்வீன் புதுச்சேரி ப்ளஸ் வந்து அருங்கால்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. ஸோ அந்த அருங்காலுக்கு அதுக்கு இடையில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டு ஜோன் ஒன்று இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் ஜோன் ரைட்டில் திரும்பும்போதே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரைட்டில் திரும்பி வந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட மெயின் இது. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸு. இது டைரெக்டாக வந்து எங்கள் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு யாருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெயிம்ஸ் கிங்டம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த வீடு கட்டியிருக்க அந்த வீடு ஒன்று எல்லோ கலர் வீடு ஒன்று தெரியுது பாருங்கள். அந்த எல்லோ கலர் வீடு தெரியுதா? அந்த எல்லோ கலர் வீட்டிலேருந்து அப்படியே டேரெக்டாக அந்த ரோடை வந்து அப்படியே நம்ம பேசேஜ் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் மெயின் ரோடு இருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து அப்படியே வர்ற வழி தான். அந்த ஒரு பைக் ஒன்று நிற்கிது பார்த்திங்கன்னா, அந்த பைக்லேருந்து அப்படி வந்து அந்த ரோடு வந்து அப்படியே கட் ஆகி இந்த ரோடு வந்து கனெக்டிங்கில் இப்படி வரும். இந்த ரோடு கனெக்டிங் ரோடு இது. இந்த ரோடு வருது. இதுக்கப்புறம் வந்து இந்த ரோடு வந்து ஒரு 23 அடி ரோடு. இந்த 23 அடி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி லேஅவுட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரொமோட்டர் வந்து பக்கத்தில் போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபெமிலியரான ப்ரொமோட்டர், KPN போட்ட லேஅவுட்டு. ஸோ அதனால் வந்து அவங்க தனியாக செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த இது போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் போட்டது வந்து ப்ரைவேட்டாக ஒரு சுந்தரா பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, அவங்க போட்ட லேஅவுட்டு. ஸோ அதனால் அவங்க இது. ஸோ நம்ம பார்க்க இந்த ரீசேல் பிளாட் வந்து இதுதான், இந்த பிளாட்டு தான். ஸோ இதுதான் அந்த கல் பார்க்குறீங்களா, அந்த கல் இதுலேருந்து 50 அடி நீட்டு, வித்து வந்து பார்த்திங்கன்னா 33 அடி. இந்த கல் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 33 அடி இருக்குது, நீட்டு வந்து ஒரு 50 அடி இருக்குது. இப்போ டெம்பரரியாக வந்து இந்த வால் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைண்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி கடையில் வந்து சிமெண்ட் ரோடு போட்டு இந்த வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஏரியாவாக இருக்கிறதால வந்து ப்ரொடெக்டடாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்யூச்சரில் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். இது என்ன காம்பவுண்ட் ரோடு பக்கத்தில் ஒரு 23 அடி ரோடு இது பேரலாக போயிட்டுருக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து இது கிடையாது. ஸோ அதனால் வீடுகள்லாம் இன்னும் உழலை. பட் ஆனால் அந்த வீடு வந்து இப்போ நம்ம விழுந்துருச்சு. இந்த இப்போ நம்ம பார்க்குற லேஅவுட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடியிலே அந்த வீடு விழுந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபுல்லாகவே வீடு விழுந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஃபர்தராக நம்ம வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெயிம்ஸ் கிங்டம்.